ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்டி வரலட்சுமி நோன்பு கும்பிடுவேனா இல்லையா, பண்ணிட முடியுமா நம்மளாலன்னு சொல்லிட்டு ரொம்பவே டவுட்டாக இருந்துச்சு. சரி, என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துடலான்னு சொல்லிட்டு நானும் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. எப்போவுமே 1 வீக் முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணுறது அது இது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். பட் இந்த வாட்டி அந்த மாதிரி பண்ண முடியல. நாளைக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு மறுநாள் வரலட்சுமி நோம்புங்க. இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே பண்ண முடியல. பட் வீடு மட்டும் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை நைட்டே வந்து பாப்பாங்க தூங்கினதுக்கப்புறமா க்ளீன் பண்ணிட்டேன். வியாழக்கிழமை காலையில் எழுந்து எல்லா வேலையும் பூஜை வேலையெல்லாம் முடிச்சிடலாம். ஈவினிங் அம்மனை அழைச்சிட்டு நம்ம மறுநாள் வந்து சாமி கும்பிடலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். நம்ம ஒன்று நினச்சா தெய்வம் ஒன்று நினைக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வியாழக்கிழமை காலையில் திடீர்னு வந்து வருணோட அப்பா கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டாரு. சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு தாங்க போயிருந்தேன். இண்டிபெண்டன்ஸ் டேன்றதுனால ரொம்ப க்ரௌடாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் வருண் கூட 2 பாப்பா இருந்ததுனால லைனில் எதுவுமே நிற்கல. சீக்கிரமாகவே நம்ம உள்ளே போய் சாமி நல்லா பார்த்துட்டு வந்தாச்சு. மத்தியானம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடகடன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு பூஜை பாத்திரம் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அம்மனுக்கு போன வருஷம் எடுத்து வச்ச எல்லா திங்ஸையுமே கடகடன் எடுத்து வச்சுட்டேன். என்னடா புதையல் மாதிரி பிரிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, இது சாமியோட ஜுவல்ஸ் தான். ஸ்டோன் எதுவும் கொட்டாமல் இருக்கிறதுக்கு, கலர் போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி காட்டன் துணியில் சுற்றி வைங்கன்னு சொல்லிட்டு வாங்கும்போது சொல்லியிருந்தாங்க. வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்குங்க. இன்னும் 3 வருஷத்துக்கு மேலாயிருச்சு, இன்னும் அப்படியே தான் இருக்குது. க்ளீனிங் ஒர்க் எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா சாமிக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தாம்பூலம் கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. எப்போவுமே நம்ம தாம்பூலம் கொடுக்குற பொருள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கணும். அவங்க எடுத்துகிட்டு போய் தூக்கி போடுற மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு கூட நல்லா பிராண்டடாக தாங்க வாங்கினேன். அது கூடவே வந்து ப்ளவுஸ் பிட்டு தான் எப்போவுமே கொடுப்பேன். இந்த வாட்டி அதை போயிட்டு வாங்குறதுக்கும் எனக்கு டைம் இல்லை. சரி, எல்லா டைமும் அதையே கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு நானே சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் தான் வந்து வீட்டில் செஞ்சுட்டு இருந்தேன். இது செய்யும்போது டைம் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை நைட்டுங்க. ஒரு 11 மணிக்கு பாப்பா எல்லாம் தூங்கினதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணி செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு 2 o'clock மேலே ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நாளே நான் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு வச்சுருந்தேன். எல்லாமே ஒரு 2 o'clock கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சாமிக்கு சாரீ மட்டும் கட்டிட்டேங்க. சாமிக்கு பார்த்திங்கன்னா சாரீ கட்டல, அந்த ஃப்ளீட்ஸ் எல்லாமே எடுத்து அயன் பண்ணி ரெடியாக வச்சுருந்தேன். மறுநாள் காலையில் இருந்து மறுபடியும் ஒரு தடவை வீடு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு இவங்களையும் குளிக்க வச்சு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாமியை வந்து அழைச்சிட்டேங்க. அழைச்சி நம்ம பூஜை ரூமில் வச்சாச்சு. அதுக்கப்புறமா கண்டினியூஸாக ஒரே வேலைங்க. எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு வேணா டெலிவரி டைம்ன்றதுனால சாமி மட்டும் அலங்காரம் பண்ணி சாமி கும்பிட்டுங்க. நான் மட்டும் கும்பிட்டுக்கிட்டேன், யாரையுமே கூப்பிடல. அந்த வீடியோ கிளிப் வந்து ஃபஸ்ட்டே போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்க. இந்த டைம் அந்த மாதிரி இல்லாமல் பாப்பாங்க இருந்தாலும் எப்படியாச்சும் ட்ரை பண்ணி நல்லபடியாக சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மனசுக்கு ரொம்ப நிறைவாகவும் ரொம்பவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. பாப்பாங்களும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க அன்னைக்கு. உங்கள் எல்லாருக்கும் மகாலட்சுமி அம்மனோட பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.